अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 8ஆம் தேதி 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் ஆணி மாதம் 24ஆம் திருநாள். ரேவதி நட்சத்திரம், மீனராசி, அஷ்டமி திதி, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதுலேயும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். புதன் வக்கரமாக மாறி மிதுனத்துக்கு சென்று விட்டார். அதனால் பொதுவாகவே மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகள் அல்லது லக்னங்கள் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து பிழை ஏற்படலாம், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம், மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, அதில் பிழை அல்லது மறுதிருத்தம் அல்லது மறுபடியும் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை, மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மெயினாக கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு அற்புதமாக இருக்குது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதங்கள்லையும் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய நாள். இந்த விஷயத்துல இது தப்பாயிடுது, இந்த விஷயத்துல இது வேற மாதிரி இருக்கு, இது கரெக்டா இருக்கு. எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நாள் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தாராளமா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பணும். அட் தி சேம் டைம் நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன தாமதம், தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் தி சேம் டைம் நீங்க எப்படியாவது அதை முடிச்சுடுவீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, எடுத்த காரியங்கள்ல சாதாரணமான வெற்றி இல்லை, சாதாரணமான வெற்றி, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா லாபம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகணும். நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது. பிளான் பண்ணா போதும் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தீர்க்கமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அபாரமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பத்தி நீங்க ரொம்ப ஆலோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் நம்ம பக்கத்திலே தான் இருக்கும், நம்ம கிட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இன்றைய நாள் நடக்கும். மெயினா இன்றைய நாள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கட் ஆக போகுது. அது பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல நமக்கு ரொம்ப நாளா கூட இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள். அல்சர் ஃபார்ம் ஆகும் ஒரு சில பேருக்கு, அதை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பிரயாணம், தான தர்மங்கள், சந்தோஷம், இது எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எதுலையுமே ரொம்ப திறமையா, தன்னம்பிக்கையோட நின்று ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது.
அமேசிங்கா இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் அபாரமான ஏற்றம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கும். நரம்புகள் பாதிப்பு, தசை பிடிப்பு, சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். பெருசா கண்டுக்காதீங்க. செட் ஆயிடும். பொதுவா ஒரு ஏக்கம், ஒரு தயக்கம், இது ஏன் நடந்தது? அப்படி ஏன் நடந்ததுன்னு சம்மந்தம் இல்லாம பழைய விஷயங்கள பத்தி உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். அத பண்ண வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க, செட் ஆயிடும். நல்லா வாக் பண்ணுங்க. விநாயகர் பெருமான போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய யோகம், அபாரமான திருப்தி, எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது, மன சந்தோஷம், இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மனோதிடம், தன்னம்பிக்கை அசாத்தியமா இருக்கு. எந்த விஷயத்தையும் நீங்க ஈஸியா பண்ணக்கூடிய அபாரமான ஒரு நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இது ரொம்ப உழைச்சு ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி வேலையில நீங்க என்ன பண்ணாலும் அது ஒரு தப்பு இருக்கும். மறுபடி அது சரி செய்யற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் ஒத்துக்குங்க. ரொம்ப பெருசா போய் அது பண்ணிடுறேன்னு போனீங்கன்னா லாஸ்ட்ல சிக்கல்ல தான் மாற்ற மாதிரி வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள் கரெக்டா பண்ணணுமோ அந்தந்த விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணும்போது கரெக்டா பண்ணிடலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி. இன்றைய நாள் இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய அற்புதமான நாள். உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணா போதும், நடந்துரும். அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு அமையும். நிறைய பேருக்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வீடு, மொக்கு குத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு, பெருமான் விநாயக பெருமானுடைய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு, இந்த மாதிரி கோவில் பக்கத்துல வீடு, வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இந்த வேற்று மொழி மனிதர்கள் இருப்பாங்க, அல்லது வேறு மதத்தினர் இருப்பாங்க. அது ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போறது. ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஏது பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதை நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க, முடிச்சிடுறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். உங்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் ஜெயிப்பது, மனசு எந்த விதத்திலுமே லயிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம டென்ஷன் ஆகாம பார்த்துக்கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருப்பது, தாராளமான பண வரவுகளை கொடுப்பது, குடும்பத்துல அந்யோன்யம் பிறப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது. ஸோ மிகப்பெரிய ஏற்றங்கள். ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து போகக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். அவ்வளவுதான். வேற பெருசா ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இருக்காது. நீங்க நினைச்சீங்கன்னா போதும், நடந்துரும். அபாரமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி
பவந்தரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.